மர்ம தேசத்தில் திருமதி பிரியா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அனுபவம் சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி நான் என்னோட ரூம்ல 3 ரூம்மேட் இருந்தோம். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நாங்கள் பூந்தும் போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எந்த இஷ்யூ இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் செமஸ்டர் போனோடனே நாங்கள் நிறைய இன்சிடென்ட் என்கவுண்டர் பண்ணோம். எப்படின்னா நார்மலி நாங்கள் அந்த ஆக்சுவலி டபுள் டெக்கர் பெட் ஒன்று இருக்கும், இன்னொன்று சிங்கிள் பெட் ஒன்று இருக்கும். ஆனால் நாங்கள் 3 பேரும் அந்த பெட்டில் தூங்க மாட்டோம். நார்மலி நடுவில் ஒரு அந்த தோட்டோ மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களே, ஸோ கொஞ்சம் திக்கான மெட்ரஸ் போட்டுட்டு நாங்கள் நடுவில் 3 பேரும் படுத்து தூங்குவோம். ஏன்னா நேராக ஃபேன் இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு சொல்லி அப்படிதான் படுத்து தூங்குவோம். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி படுத்து தூங்கும் போது என்னோட ஒன் ஆஃப் மை ரூம்மேட்டுக்கு யாரோ மேலே ஏறி கழுத்தில் அமுக்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அவங்க திடீர்னு பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் ஏந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்ல யாரோ சஃபகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு, யாரோ மேல ஏறி கழுத்துல ஸ்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் நாங்க கொஞ்சம் பயந்துட்டு அதுக்கப்புறம் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லை. ஆனா ஃபியூ டேஸ் அப்புறம் நோட் பண்ணோம், ஃபியூ டேஸ் ஆஃப்டர் தட் லாட் ஆஃப் என்கவுண்டர் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட அவங்களோட ஹேர் கொஞ்சம் நல்லா சாஃப்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ சம்திங் லைக் பிளேயிங் வித் ஹேர் அந்த மாதிரி. அப்புறம் நான் ஒன் ஆஃப் த டே நான் என்ன படுத்திருந்தப்போவா படுத்திருந்த போது அவங்க ஹேர் நார்மலி அவங்க ஹேர் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால நாங்களே ஃப்ரெண்ட்ஸே சம்டைம்ஸ் அவங்க ஹேர் கூட கொஞ்சம் நேரம் இப்படி சும்மா வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒண்டியா சிங்கிள் பெட்ல படுத்திருந்தாங்க. அந்த டைம்ல டிஸ்டர்பன்ஸ் கூட அந்த மாதிரி ஹேர்ல விளையாடுற மாதிரி கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலி என்கவுண்டர் பண்ணது என்னன்னா, நானும் அந்த டபுள் டெக்கர் பெட்ல நான் அப்பர் போர்ஷன்ல தூங்குவேன், அந்த லோ போர்ஷன் என்னோட ஃப்ரெண்ட் தூங்குவாங்க. ஸோ நார்மலி அந்த ஃப்ரெண்ட் சம்டைம்ஸ் அவங்க காலையில அவங்களுக்கு கிளாஸ் 8 o'clock இருந்துச்சுன்னா அவங்க ஏந்திரிச்சு கூப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்க கிளம்புறோம் கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க. என்னோட கிளாஸ் சம்டைம்ஸ் லேட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு 10 something. ஸோ நான் கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திருப்பேன். அப்ப அன்னைக்கு ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டோட வாய்ஸ்ல அந்த சம்திங் என்கிட்ட கூப்பிட்டு பேசுனுச்சு. அதே வாய்ஸ்ல கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னிச்சு, இந்த மாதிரி பிரியா நான் கிளம்புறேன், கிளாஸ் இருக்கு 8 o'clock அப்படின்னு. அப்ப நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏஞ்சி பார்த்தேன். அந்த அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க ஆக்சுவலி கிளாஸுக்கு அன்னைக்கு போல. அன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க ரூம்லயே இல்ல ஆக்சுவலி. ஆனா அவங்க வாய்ஸ்ல அதே மாதிரி அது பேசுனுச்சு. அது ஒரு என்கவுண்டர். ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் என்கவுண்டர் என்னன்னா, ஆக்சுவலி நான் படிச்ச கோர்ஸ்ல அது லேப் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னீங்களா இல்லையா? இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம், ஷேர் பண்ணோன்னு தான் அந்த இன்னொரு அந்த இன்சிடென்ட் அவங்க ஹேர்ல விளையாண்டதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சம்திங் அமுக்கிற மாதிரி அதெல்லாம் அவங்களும் ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலி நாங்க ரூம்லயே ஷேர் பண்ணல, வெளியே போயிட்டு தனியா ஒரு கேஃபேல உட்காந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஈச் அது நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி நடந்த விஷயம் அப்படிலான்ட்டு. சம்டைம்ஸ் நாங்க ரூம்ல ஷேர் பண்ண பேய்க்கு கேட்டுருன்னு சொல்லி ரீசனா வெளியே போய் பேசிருக்கீங்க. ஆமாண்டு எங்களுக்கு ஒரு பயம், எங்கடா அதை கேட்டுட்டு இன்னும் ஒர்ஸ்டா அட்டாக் பண்ணிருமோன்னு சொல்லிட்டு தான் நாங்க போயிட்டு தனியா போயிட்டு கேஃபேல ஷேர் பண்ணி அப்பதான் நிறைய விஷயம் வருது. சம்டைம்ஸ் நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஃபீல் பண்ணோம், அது அந்த கால்ல ஃபீல் பண்ணோம், அது அதோட முடியா என்னன்னு தெரியல, ஆனா ஃபீல் பண்ணோம் ஏதோ ஒண்ணு ஏறா மாரி அந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கு. அன்டில் ஒரு கட்டம் சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டா இருக்கும், கிளாஸ் இருக்கும், எக்ஸாம் இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். நானே எத்தனை வாட்டி அதை எடுத்து சொல்லிருக்கேன், தயவுசெய்து பேசாம இருந்துரு. அது ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே எங்களுக்கு ஃபேடா போயிடுச்சு. ஏன்னா லைட் ஆன் ஆரம்பிச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணாது. ஆக்சுவலி அந்த ஸ்டடி டேபிள் இருக்குல்ல, ஸ்டடி டேபிளோட லைட்டும் அந்த படுத்திருக்கிற இடக்கிட்ட போய் அங்கதான் ஷைன் பண்ணோம். சோ அந்த லைட் ஆஃப் பண்ணிருந்தோன்னே அது அந்த மாதிரி செஞ்சிச்சு. அது ஒரு மாதிரி ஹேண்ட்ல அப்படியே ஒரு மாதிரி இப்படி பண்ற மாதிரியா இல்ல ஹேர் என்னத்துல என்னமோ ஒண்ணு ஏறுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அந்த லைட் ஆன் பண்ணோன்னே அந்த ஃபீலிங் இல்ல, லைட் ஆஃப் பண்ணோன்னே மறுபடியும் செய்யுது அந்த மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப கோம் ஆயிட்டா அந்த மாதிரி
டிஸ்டர்ப் பண்ணாத, தொல்லை பண்ணாத, நாளைக்கு கிளாஸ் இருக்கு, பரீட்சை இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த இன்சிடென்ட் ஒரு வேர்ஸ்ட் ஆனதுன்னா எனக்கு ஒண்ணு நடந்தது. எப்படின்னா, நான் சொன்னல அந்த பாட்டுக்கு பிறகு பாட்டுக்கு பிறகு பேச கொஞ்ச நேரம் இருக்கு. ஓகே. திருமதி பிரியா படிக்கும்போது அவங்க தங்கி இருந்த இடத்துல சில பிரச்சனைகள், மனுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சொல்லுங்க, ஃபர்ஸ்டா என்ன நடந்துச்சுன்னு? வேர்ஸ்டா நடந்தது என்னன்னா, நான் என்னோட யூனிவர்சிட்டியில நான் படிக்கும் போது நான் படிச்ச கோர்ஸ்ல அந்த லேப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எப்போதுமே ஃப்ரைடே நார்மலி அவங்க லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 3:30 PM ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோட கிளாஸ் சம்டைம்ஸ் 12 o'clock முடிஞ்சிடும். ஸோ நான் ரூமுக்கு போயிடுவேன். ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு வரலான்னு. ஆனா என்னோட 2 ரூம்மேட்டு வரமாட்டாங்க. அவங்க வேற எங்கேயாச்சும் போயிருவாங்க. அவங்க 2 பேரும் சேம் கோர்ஸ், நான் தனியா வேற கோர்ஸ். அவங்க வரமாட்டாங்க. சம்டைம்ஸ் வேற எதுக்கு எங்கேயாச்சும் போயிருவாங்க. ஆனா நான் நார்மலி வருவேன். நான் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு போவேன். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் அவங்க ரெஸ்ட் பண்ணும் போது நான் படுத்திருந்தேன். ஆக்சுவலி கீழே உள்ள பெட்ல நான் படுத்திருந்தேன். என்னோட ஃப்ரெண்டோட பெட்ல தான் படுத்திருந்தேன். அந்த வாலை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நான் படுத்திருந்தேன். வாலை ஃபேஸ் பண்ணி நான் படுத்திருக்கும் போது ஆக்சுவலி என்னாச்சுன்னா, திடீர்னு ஏன்னா ஃபியூ டேஸ் பேக் தான் என்னோட இந்த இன்சிடென்ட் ஆக்சுவலி அந்த திங் கச்சர் பண்றதுக்கு முன்ன அதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு ரூம்ல. என்னோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி செஞ்சாங்க. மேபி அது நின்று பார்த்துட்டு ஃபாலோ பண்ணா என்னன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, என் ஃப்ரெண்ட் நான் படுத்திருந்தேன், வாலை ஃபேஸ் பண்ணி படுத்திருந்தேன். அவங்க ஃபேஸை வச்சு என்னோட சீக்ல வச்சு கூப்பிட்டாங்க, பிரியான்னு கூப்பிட்டாங்க. சும்மா விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சாங்க. அப்புறம் தான் நான் திரும்பி பார்த்தேன், ஏன் டிஸ்டர்ப் பண்றேன், தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி அந்த திங் ரிப்பீட் பண்ணிச்சு அந்த டே ஆஃப் த இன்சிடென்ட். அப்படின்னா அது அதே மாதிரி அதோட சீக்க வச்சு என்னோட சீக் மேல அதோட சீக்கும் என் சீக்கும் வச்சு அதே மாதிரி கூப்பிட்டுச்சு. ஆனா ஆக்சுவலி நான் முதல்ல நினைச்சேன் என்னோட ஃப்ரெண்ட் நினைச்சேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த செஞ்சிருக்காங்க அவங்க நினைச்சேன். ஆனா அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், அதோட சீக் போய் ராஃபா இருந்துச்சு. ஆமா சார், ஏன்னா பியர்ட் இருந்தா அந்த மாதிரி இருந்துச்சு. அது திடீர்னு ஆக்சுவலி நான் ஹாஃப் ஸ்லீப்ல இருந்தேன், ஃபுல்லா ஸ்லீப்ல இல்ல, ஹாஃப் ஸ்லீப்ல இருந்தேன். அந்த ராசா பண்ணோன்னே, அந்த பியர்ட் எல்லாம் ராசா பண்ணோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இது என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, இது வேற எதுவும் அப்படின்னு. ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பாத்தீங்களா இல்லையா? கண்ணுல தரத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு நான் அந்த வாலை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே நான் பயந்துட்டோன்னு அதுக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது போய் ஆக்சுவலி ஒரு மாதிரி சிரிச்சிச்சு. இட்ஸ் அ மேன்ஸ் வாய்ஸ். அது ஒரு மாதிரி மகிழாய் பண்ணல. ஆனா அது லேடிஸ் வாய்ஸ்ல மகிழாய் பண்ணல, மேன்ஸ் வாய்ஸ்ல மகிழாய் பண்ணுச்சு. அது ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஃப்ரெண்டுன்னு தெரியலன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அவ்வளவு நேரம் மகிழாய் பண்ணுச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மந்திரம், அப்புறம் ஃபியூ திங்ஸ் எல்லாம் நான் படிச்சோன்னே அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் போய் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஜாமான் தூக்கிட்டு காலூரும் போட்டு ஓடிட்டேன் அப்படியே. அதோட ஃப்ரைடே வர்றதே இல்லை. எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நான் அங்கேயே எங்கேயாச்சும் உட்காந்துட்டு அப்படியே வந்துருந்தது. ஏன்னா அதுதான் வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அந்த மாதிரிதான் எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் அன்டில் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நாங்க என்ன பண்ணிட்டோம், சீனியர் ரூம்ல போய் படுத்துக்கிட்டோம். நைட் ஆகுனா சீனியர் ரூம்ல படுத்துருவோம். அப்புறம் ரூம் சேஞ்ச் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வேற ரூமுக்கே போயிட்டோம். அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ். ஆனா ஏன் திடீர்னு வந்துச்சுன்னு எங்களுக்கு ஆக்சுவலி தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒண்ணுமே இல்ல, செகண்ட் செமஸ்டர்ல தான் இந்த இன்சிடென்ட் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஆக்சுவலி எங்கேயும் போய் பாக்கலையா? இல்ல, எங்கேயும் பாக்கல. ஆனா எங்களோட சீனியர்லாம் அந்த கோயில்ல போயிட்டு மந்திரிச்சு அது இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்பயும் அது ஒரு இஃபெக்டும் இல்ல. அதே மாதிரிதான் அது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். காலை இது பண்ண காலில் கை வைக்கிறது, மூடிய பிடிச்சிருக்கிறது, அவங்க வாய்ஸ்ல பேசுறது, இவங்க வாய்ஸ்ல இவங்ககிட்ட பேசுறது. ஸோ நாங்க சம்டைம்ஸ் அரை தூக்கத்துல இருந்துக்கிறதுல உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸா பேசுறாங்களா இல்ல இதுதான் பேசுதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆச்சு. அதனால நிம்மதி வச்சு தூக்கமா போச்சுனால நாங்க ரூமே மாத்திட்டோம். ஆக்சுவலி அந்த ரூம் என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க ரூம் வேற ரூம் மாத்தி போயிட்டோம். இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு.
வந்து உங்களுக்கு வந்து அது கண்ணம் மேல கண்ணம் வைத்து பேசுறது, ஆமா அது உங்களுக்கு நடந்தது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒஸ்டா இதை விட ஏதாவது நடந்துச்சா? என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சுவலி அந்த கழுத்தை புடிச்சு நசுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலி ஃபீல் பண்ணுச்சா இந்த நெக், அதோட நேல்ஸ் அவங்களோட நெக் நசுக்கி மேல சிட் பண்ணிக்கிட்டு நசுக்கிறது அந்த மாதிரி. அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களும் எனக்கு தான் கொஞ்சம் ஒர்ஸ்டா நடக்கு. ஏன்னா நான் தான் ஒண்டி வந்தால அவங்க 2 பேரும் ஒன்னா காஸ்மேட்னால ஒன்னா வருவாங்க, ஒன்னா போவாங்க. இப்ப தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப நானும் ரூமுக்கு வர்றது இல்லைனால அது நைட்ல தான் அட்டாக் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு உங்களுக்கு ஒர்ஸ்டா நடக்கல, உங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஒர்ஸ்டா நடந்துருக்கு அந்த கழுத்து. ஆமா ஆமா அட்டெம்ப்ட் பண்ணிருக்கு. ஆனா உங்ககிட்ட அது எவ்வளவு லவ்வி டவியா, ரொம்ப பாசமா கண்ணம் மேல கண்ணம் வைத்து என்ன ஒரு லவ் தெரியலையே. ஆனா அது சிரிக்கும் போது ஒரு மேனோட வாய்ஸ் தான் ஆக்சுவலி. அது மேனோட வாய்ஸ்ல தான் அது சிரிச்சிச்சு. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது சம்திங், அது ஒரு மேல் ஸ்பிரிட் தான் போல அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஃபீமேல் தான் நாங்க நினைச்சோம். ஆனா ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் அந்த 3 பேர்ல அந்த 2 பேர்ல ஒருத்தவங்க அவங்க வாய்ஸே கொஞ்சம் ராஃபா இருக்கும், மேன்லி வாய்ஸ் மாதிரி. சோ எப்போதுமே அவங்க வாய்ஸ்ல தான் அதை மிமிக்ரி பண்ணோம். மேபி ஈஸியா இருக்கு போல மிமிக் பண்றதுக்கு. ஆமா, ஏன்னா அவங்க வாய்ஸ் கொஞ்சம் ராஃபா இருக்கும், மோர் டு மேன்லி வாய்ஸ் மாதிரி. சோ அது ரொம்ப அவங்க வாய்ஸ வச்சுதான் எங்க கிட்ட எல்லாம் பேசும். ஆனா மறுநாள் நாங்க எங்க ஃப்ரெண்ட கேட்டா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருமேல. ஆமா, அது சொல்றாங்களா இல்ல அதுதான் ரொம்ப அந்த இந்த மாதிரி. இன்னொன்னு என்னன்னா இந்த இருட்டுல தான் அது ரொம்ப செய்யும். அதான் சொன்னல இந்த லைட்டு. ஆனா அன்னைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணது, அந்த 12 மணிக்கு அந்த செம்பாயாங் ஜும்மாட்லாம் செய்வாங்களே அந்த டைம்ல பண்ற அந்த மாதிரி எல்லாம் போய் 1 o'clock அந்த மாதிரி அந்த டைம்ல அது டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆனா பிஃபோர் தட் எல்லாமே அந்த நைட் தான். அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னு கச்ச பண்ணோம். லைட் தட்டினா காண போயிடும் அந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி. உங்க வீட்டுல சொன்னீங்களா அதை பத்தி? என்ன சொன்னாங்க? சொன்னாங்கதான். அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி ரூம் மாத்த ட்ரை பண்ணுங்க, அதே ரூம்ல இருக்காதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆக்சுவலி எங்களோட சீனியர் எல்லாருமே சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தா நீங்க எங்க ரூம்ல வந்து படுத்துக்குங்க, இங்க ஏன் படுக்குறீங்க, இப்ப வேற ஏதாச்சும் பண்ணிரு போகுது அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு மேல் ஸ்பிரிட் எங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ வேற ஏதாச்சும் பண்ணிரு போகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க அங்கதான் இருப்போம். எங்களோட ஏதாச்சும் அசைன்மெண்ட் ஏதாச்சும் முடிச்சு எல்லாரும் அங்கதான் இருப்போம். நான் நைட் தூங்கும் போது மட்டும் எங்களோட ஹவுஸ் என்னது இன்னொரு சீனியரோட அவங்க ரூம்ல போய் படுத்துப்போம். ஆனா இவென்ச்சுவலி நாங்க மாத்திட்டோம். ஏன்னா எவ்வளவு நாளைக்கு தான் அவங்க ரூம்ல போய் படிச்சுட்டு வர முடியும். அவங்களும் ஆக்சுவலி அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டு கிளம்ப போறாங்க. அப்போ நெக்ஸ்ட் செமஸ்டர் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ரூம் மாத்திட்டோம். மாத்திட்டு கிளம்புறதுக்கு இது பண்ணிட்டோம். அந்த ரூம் நம்பர் என்ன? நம்பர் இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு, 2017. அந்த நம்பர் 2017க்கு வாங்க ஒரு ட்ரிப் போடுவோம். ஐயோ வேணாம், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த ஏற்கனவே இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கான்டாக்ட் இல்ல, அதனால தெரியல அந்த ரூம் எப்படி இருக்குன்னு இப்போதைக்கு. ஆல்ரைட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் டார்லிங். தேங்க்யூ. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.